விஜயகாந்த் சார் வந்து கதவை தட்டுறாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 8:30 மணி இருக்கும். கதவை திறந்தோன்னு பார்த்தா ரஜினி சார் நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அங்கிள் புல்லட் சூப்பரா இருக்கு அப்படின்னு நான். உடனே விஜயகாந்த் சார் இப்படி மேல பார்த்துட்டு வரையா தம்பி ஒரு ரவுண்ட் போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் ஒண்ணுமே ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, செருப்பு கூட போடல. கடகடன் ஏறி போய் அவருடைய முன்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டேன். அவர் தான் தூக்கி என்னை வச்சாரு. விஜயகாந்த் சாருடைய விருந்து, அதாவது யூனிட்ல எப்படி இருக்கும் சாப்பாடுன்னு நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால அதே மாதிரி எத்தனையோ நிறைய வகை நான் வெஜிடேரியன் அது இதுன்னு ஃபுட்டெல்லாம் அவ்வளோ டேஸ்டா அவ்வளோ பிரமாதமா இருந்துச்சு. பல நடிகர்கள் வந்து வெளியிலேயும் நல்லா நடிக்கிறாங்க. ஆனா இவர் வந்து அதாவது மனிதாபிமானத்தோட நடந்துக்கூடிய ஒரு ஈரமுள்ள ஒரு நடிகர் விஜயகாந்த் சார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சமாதி இருக்கிற இடம் வந்து விஜயகாந்த் கோயிலாவே மாறிடுச்சு. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? முருகன் கோயில்னு பார்த்திருக்கோம், பிள்ளையார் கோயில்னு பார்த்திருக்கோம், விஜயகாந்த் கோயில் நம்ம எங்கேயாவது பார்த்திருக்கோமா? மாறிடுச்சு. இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கும் வழிபட்டு இருக்காங்க, கடவுளை அவரை நினைக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே வந்து இங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா அவர் செய்த தானமும் சரி தர்மமும் சரி இன்னைக்கும் வந்து அவருடைய நினைவிடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம், அவருடைய அந்த மண்டபத்துக்கு போய் பார்க்கலாம். தினம் தினம் வந்து கோவில் மாதிரி மக்கள் வந்து வழிபட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. திரு விஜயகாந்த் ஆலயம் அப்படின்னே அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வள்ளலா வாழ்ந்து இப்போ கடவுளா மக்கள் எல்லோருடைய மனங்களையும் நிலைச்சு நிற்கிறாரு. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ சமீபத்தில் கூட அவர் மகன் நடித்து வெளியான படைத்தலைவன் அதோடைய ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஏஐல வரார், ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்களா? ட்ரெய்லர் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது உங்களுக்கு? ட்ரெய்லர் பார்த்தேன் நான், நல்லா இருந்துச்சு. அவரோட சண்முக பாண்டியன் வந்து அப்படியே விஜயகாந்த் சார் மாதிரியே இருக்கார். அவரை மாதிரியே ஹைட்டு வெயிட்டு, அவரை மாதிரியே கருப்பு கலை எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. நல்லாவும் நடிச்சிருக்கிறார். அந்த ட்ரைலர் தான் பார்த்தேன், நான் படம் பார்க்கல. அந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. அந்த ட்ரைலரில் அந்த யானை மேலேருந்து கீழே இறங்குறது, அப்புறம் அவருடைய ஃபேஸ் லுக்கு, ஒரு ரக்கடான லுக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் சார் நடிக்கும்போது, அதாவது முதல்ல நடிக்க வரும்போது ஈட்டி இப்படி படங்கள், சாட்சி இப்படிங்க படங்கள்லாம் நடிக்கும்போது ரொம்பவும் ஒரு மாதிரி ரக்கடாக இருப்பார், ஒரு மேன்லியாக இருப்பார் விஜயகாந்த் சார். அந்த மாதிரி ஒரு லுக் இப்போ வந்து சண்முக பாண்டியனுக்கு இந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து விஜயகாந்த் சாரே மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்குது. விஜயகாந்த் சாரை நம்ம இழந்துட்டோம். விஜயகாந்த் சாருடைய மகன் சண்முக பாண்டியன் பெரிய இடத்துக்கு வந்து அதே மாதிரி விஜயகாந்த் சாருடைய பேரும் புகழும் அவர் எடுக்கணும். அதுக்கு என்னோட விஷஸ். நிச்சயமா சார். இப்போ அந்த படத்துலேயே நம்ம பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. கடைசியாக விஜயகாந்த் அவர்களும் வந்து அதில் வராரு, நம்ம ஏஐல பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த இளையராஜா சாருடைய மியூசிக் திரும்ப ஒரு கம்பேக்காக இருக்குமா? திரும்ப விஜயகாந்த் சாரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. இளையராஜா சாரை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் எவர் கிரீன் மியூசிக் டைரக்டர். ஆனால் என்னென்னா அந்த காலத்தில் விஜயகாந்த் சாருடைய ஆரம்ப கால படங்கள், வைதேகி காத்திருந்தால், இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு இளையராஜா சாருடைய மியூசிக் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கும் இந்த மியூசிக் எல்லாம் கண்டிப்பாக ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த காம்பினேஷன், அதாவது வந்து விஜயகாந்த் சார் இளையராஜா சேர்ந்து ஒர்க் பண்ண காம்பினேஷன் மாதிரி இப்போ வந்து சண்முக பாண்டியனும் இளையராஜாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பினேஷன்லாம் பழைய நினைவுகள், பழைய விஜயகாந்த் படத்தினுடைய நினைவுகளை கொண்டு வருது. அது தவிர்க்க முடியாததான் அமையுது. ரொம்ப நல்ல விஷயம் அது. இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே நம்ம ஒரு பாட்டை பார்க்க முடியுது. நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டையும் இதில் உள்ள லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஒரு ஒரு பழைய எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். அப்படி எவர் கிரீனாக ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி திரும்ப வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நிச்சயமா விஜயகாந்த் சார் வந்து மறு உருவமாக, ஏன் அவரோட மகன் அப்படியே தான் இருக்கிறாரு. அவர் வந்து சினிமாவில் பெரிய வெற்றி அடையணும். யார் யாரோ வந்து ஜெயிக்கிறாங்க, அவருக்கு மிகப்பெரிய உயரமான இடம் இந்த சினிமாவில் கிடைக்கணும். அதாவது வந்து அவரை வந்து ஒரு பெரிய நடிகனாக கொண்டு போய் நம்ம உட்கார வைக்கிறது தான் விஜயகாந்த் சாருக்கு நம்ம செய்கிற மரியாதை. விஜயகாந்த் சார் அப்படிங்கும்போதே அவரை பற்றி பேசினாலே எல்லாருமே வந்து அவர் தான தர்மம் பண்ணக்கூடியவர், அவர் ஒரு வள்ளல் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருந்தாங்க. உங்களுக்கும் அவருக்குமான அந்த பரிச்சயம் இருந்திருக்கா சார்? அவரை சந்திச்சிருக்கீங்களா? அவருடைய பயணப்பட்டிருக்கீங்களா? விஜயகாந்த் சார் வாய்ப்பு தேடி அலையும் போது முதல்ல மதுரையில் எங்கள் பெரியப்பா சங்கரபாண்டியன் இருக்கார், அட்வொகேட்டு, இப்போ இல்லை, இறந்துட்டார். அவர் பக்கத்து வீட்டில் தான் விஜயகாந்த் சார் இருந்தார். விஜயகாந்த் சாரோடைய அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க. அப்போ விஜயகாந்த் சார் வந்து எங்கள் பெரியப்பாட்ட போய் இந்த மாதிரி ஒரு சிபாரிசு கடிதம் வேணும், உங்களுடைய தம்பி
எம் பாஸ்கர் அவர்கள் இயக்குனராக சென்னையில் இருக்காங்க. அவரை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு நான் கேட்டு போகிறதுக்கு உங்களுடைய சிபாரிசு கடிதம் வேணும்னு போய் கேட்டிருக்காரு. அப்போ சங்கரபாண்டியன் எங்கள் பெரியப்பா வந்து, என்ன தம்பி உனக்கு கொடுக்காம இந்த சிபாரிசு கடிதத்தை நான் யாருக்கு கொடுக்க போகிறேன், நீ ஒரு அதாவது மதுரை வீரன், நீங்கள் அருமையாக நீங்கள் சினிமாவில் பிரகாசமாக வருவீங்க. இப்போ வந்து உங்களை மாதிரியே ஒரு நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்காரு, நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள், நான் வாய்ப்பு சிபாரிசு கடிதம் தரேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு லெட்ரு எழுதி கொடுத்துருந்தார். அந்த லெட்ரு எடுத்துகிட்டு விஜயகாந்த் சார் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அதாவது வந்து 80களின் தொடக்கமாக இருக்கும் நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல அந்த வருஷம். விஜயகாந்த் சார் வந்து கதவை தட்டுறாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணி இருக்கும். நான் தான் போய் கதவை திறக்கிறேன். கதவை திறந்தோன்னே பார்த்தா ரஜினி சார் நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. ஓகே. நான் பார்த்துட்டு ரஜினி சார்னு சொல்லிட்டு பதட்டமாயிட்டேன். ஏன்னா எனக்கு வயசு வந்து ஒரு 10 தான் இருக்கும். இப்போ உடனே எங்கள் அப்பா வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. ஹால் கோடி வந்து டேடி ரஜினி சார் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னேன். அப்பா என்னடா உளற, ரஜினி சார் இருக்கிற இங்கே வராரு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ரஜினி சார் வந்திருக்காரு, நம்ம வீட்டு வாசல் நிற்கிறாரு அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை மடிச்சுட்டு எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. விஜயகாந்த் சார் நிற்கிறாரு. பார்த்தோன்னே அப்பா வந்து யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாருன்றது புரிஞ்சுக்கிட்டு, யார் தம்பி நீங்கள், என்ன விஷயம் அப்படின்னோடனே, அண்ணன் வந்து உங்களுடைய அண்ணன் சங்கரபாண்டியன் அவர்கள் வந்து எனக்கு இந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, உங்களை மீட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன், இந்த சிபாரிசு கடிதம் அப்படின்னு கொடுக்குறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை வாங்கி பிரித்து பார்த்துட்டு, உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் உட்கார வச்சு அப்பா பேசுகிறாரு. சொல்லுங்கள் தம்பி, எப்படி நடிப்பில் ஆர்வம் எல்லாம் கேட்குறாரு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆர்வம்னே எப்படியா சினிமாவில் ஹீரோ வரணுங்கிறத என்னோடய லட்சியம் அப்படின்போது, கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க தம்பி, நல்ல பர்சனாலிட்டி இருக்குது, நல்ல லுக்கு, ஹைட்டு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. எப்படி நான் ஆரம்பத்தில் வைரை படத்தில் ரஜினி சாரை பார்த்தனோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸ் கட்லாம் நல்ல ஒரு அப்பீலிங்காக இருக்குது. ஆனால் இப்போ வந்து நான் வந்து வைரை படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் வாய்ப்பு இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஏதாவது படம் எனக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிட்றேன். உங்களுடைய தொலைபேசி எண்ணை எழுதி கொடுத்துட்டு போங்க, விலாசமும் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு எழுதி வாங்கிக்கிறாரு. விஜயகாந்த் சார் ரொம்ப நன்றின்னு சொல்கிறாரு. ஒரு காஃபியும் வீட்டில் சாப்பிட்டுட்டு விஜயகாந்த் சார் கிளம்பி கீழே போயிட்டார். அதாவது நம்ம வீடு இருந்தது ஃபஸ்ட் ஃப்ளோரு. கீழே போய் ஒரு புல்லட் நிற்கிது கீழே. நான் இங்கேருந்து பால்கனிலேருந்து பார்க்குறேன். புல்லட்டில் ஏறி உட்கார்ற ஸ்டைலாக. இப்போ நான் விஜயகாந்த் சாரை பற்றி இங்கேருந்து கேட்குறேன், அங்கிள் புல்லட் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறேன் நான். உடனே விஜயகாந்த் சார் இப்படி மேலே பார்த்துட்டு, வரையா தம்பி ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் ஒன்றுமே ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, செருப்பு கூட போடல, கடகடன் ஏறி போய் அவருடைய முன்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டேன். அவர் தான் தூக்கி என்னை வச்சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போகிறாரு. ஏதோ ஒரு கடையில் நிறுத்தி சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு எனக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு மனசில் அப்படியே பசுமையாக பதிஞ்சிருக்கு. காரணம் வந்து அந்த வயசில் ஏற்பட்ட இந்த அனுபவம். அதாவது விஜயகாந்த் சார் வந்து ஒரு நடிகராக வருவார் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பிற்காலத்தில் வந்து பெரிய நடிகராக வரும்போது இதெல்லாம் யோசித்து பார்த்தா எவ்வளோ பெரிய நடிகர் நம்மளை தூக்கி பைக்கில் வச்சு ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிருக்காருங்கிற போது ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வந்து அது ஒரு மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்னை கொண்டு வந்து திருப்பி இறக்கி விட்டுட்டு பாய்ன்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரை வந்து நான் படங்களில் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ நான் யோசித்தேன், நம்ம வீட்டுக்கு இவர் வந்தார் முதல்ல வாய்ப்பு கேட்டு அப்பா கிட்ட பேசினாரே அப்படின்லாம் நான் யோசிப்பேன். அப்போ அப்பாட்ட கேட்டேன், டாடி அந்த அவர் தானா இவர் அப்படின்னா, ஆமாம்மா அந்த பையன் தான் வந்திருக்கிறார், படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நிறையா வருஷங்கள் கடந்துருச்சு. அதாவது அப்பா வேறு பக்கம் நிறைய படங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. விஜயகாந்த் சார் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு பெரிய ஹீரோவாக, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, புரட்சி கலைஞர் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ஹீரோவாக போயிட்டுருக்கிறாரு. விஜயகாந்த் சார் டிராவல் வந்து பிரமிக்க தகுந்த வகையில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்பா வந்து விஜயகாந்த் சாரை வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. ஓகே. அப்போ சரி அவரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனக்காற்றுன்னு ஒரு படம், அது வந்து மணிவண்ணன் சார் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் அந்த படத்துக்கு. அந்த படம் ஷூட்டிங் வந்து நம்ம சாந்தோம் கிட்ட ஒரு சர்ச் இருக்குது. இந்த சாந்தோம் சர்ச்சில் அந்த பட்டினம்பாக்கத்துக்கிட்ட ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் ஷூட்டிங் நடக்குது. அப்பா வந்து மணிவண்ணன் சார் ஃபோன் பண்ணி, இன்றைக்கி எங்கே ஷூட்டிங்கு, நான் விஜயகாந்தை பார்க்க வரலான் இருக்கேன், ஒரு டேட்ஸ் கேட்கலான் இருக்கேன் போது மணிவண்ணன் சார் சொல்கிறாரு, அண்ணே உங்களுக்கு என்ன இல்லாமண்ணே, இந்த வாங்க இந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குது சாந்தோம்பில் அப்படின்னு சொன்னோன்னே நானும் அப்பாவும் கிளம்பி விஜயகாந்த் சாரை பார்க்க போகிறோம். அப்பா நான் ஏன் கூட போகிறேன்னா, சின்ன வயசு தான், கூட ஏன் போகிறேன்னா, அப்பா என்கிட்ட சொல்கிறார் விஜயகாந்த் சாரை பார்க்க போகிறேன்டா வரையான்னு கேட்குறாரு. சரி இன்னொன்று ஒரு ஆர்வம் எனக்கு, சரி கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட நானும் போகிறேன். அந்த சர்ச்சில் இறங்கி விஜயகாந்த் சாரோட பேசுகிறோம்.
அப்பா அப்பா சொல்கிறாரு, தம்பி நம்ம பேனருக்கு ஆஸ்கார் மூவிஸ் பேனருக்கு ஒரு படம் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு அப்பா விஜயகாந்த் சார்ட்ட சொல்கிறாரு. விஜயகாந்த் சார் உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, அண்ணே உங்கள் பேனரில் நடிக்கிறதுக்கு என்னண்ணே, முதல்ல நான் உங்கள் வீட்டுக்கு வாய்ப்பு தேடி வந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்காண்ணே அப்படின்னு கேட்குறாரு. நல்ல ஞாபகம் இருக்குது தம்பி, எங்கள் அண்ணன் லெட்ரு கொடுத்து விட்டாரு, ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சில நேரங்கள், அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே விஜயகாந்த் சார், அப்பா, நான், மணிவண்ணன் டேரக்டர் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். டக்குன்னு லஞ்ச் டைம் வந்துடுச்சு. அப்பா வந்து பொதுவாக வேறு யூனிட்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஓகே தம்பி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்தாங்க விஜயகாந்துக்கு. விஜயகாந்த் வந்து அப்படியே அந்த கையை பிடிச்சி விடாமல் இழுத்துட்டு போயிட்டார். வாங்கண்ணே என்ன கிளம்புறீங்க லஞ்ச் டைமில் சாப்பிடாம, வாங்க சாப்பிடணும் அப்படின்னு. இல்லை தம்பி பொதுவாக வெளி யூனிட்டில் நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னோட மணிவண்ணன் சாருக்கும் கோவம் வந்துருச்சு. என்னண்ணே என்னைய போய் வெளி யூனிட்டுங்கிறீங்க, நான் அந்த படத்துக்கு டேரக்டர் மட்டும் இல்லை, அந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் டேபிளுக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. ஒரு சின்ன டேபிளில் உட்காந்துட்டு சுற்றி மணிவண்ணன் சார், விஜயகாந்த் சார், நான், அப்பா 4 பேரும் அன்றைக்கி சாப்பிட்டோம். விஜயகாந்த் சாருடைய விருந்து, அதாவது யூனிட்டில் எப்படி இருக்கும் சாப்பாடுன்னு நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் அதே மாதிரி எத்தனையோ நிறைய வகை நான் வெஜிடேரியன் அது இதுன்னு ஃபுட்டெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது சாப்பிடும்போது அதை எடுத்து கொடுங்க, இதை எடுத்து கொடுங்க, நண்டு எடுத்து கொடுங்க அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி வைக்க சொன்னார் ப்ரொடக்ஷன் பாய் எல்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாரு இவ்வளோ டவுன் டு த எர்த்தாக பிஹேவ் பண்ணுவாங்களான்னா நிச்சயமாக கிடையாது. இன்றைக்கி இருக்கிற ஸ்டார்ஸ் யாருமே விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு தன்மையாக ஒரு, அதாவது மனசில் ஒரு ஈரப்பசையோடு பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் யாருமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு, அதாவது வந்து திரையில வந்து நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க, இவர் வந்து திரையில வந்து நடிச்சுட்டு வெளியில நடிக்க தெரியாத நடிகர். பல நடிகர்கள் வந்து வெளியிலையும் நல்லா நடிக்கிறாங்க, ஆனா இவர் வந்து அதாவது மனிதாபிமானத்தோட நடந்துக்கூடிய ஒரு ஈரமுள்ள ஒரு நடிகர் விஜயகாந்த் சார். அந்த அன்பும் பாசம் இருக்கு பார்த்தீங்களா, அது உண்மையா இருந்துச்சு சார். எந்த விதத்துலையும் இதில் போலித்தனமோ எதுவுமே நான் பார்க்கல. அப்புறம் நானும் அப்பாவும் கிளம்பி வந்துட்டோம். அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மூமெண்ட் கூட போச்சு. ஆனா வேற சில காரணங்கள். என்ன சார் அந்த ப்ராஜெக்ட் என்ன? ஆமா, வேற சில காரணங்கள். அது வந்து வேற ஒரு தயாரிப்பாளர் விஜயகாந்த் சார்ட்டு அப்போ வந்து கூடவே இருந்த ஒருத்தர், அவருக்கும் அப்பாவுக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்துச்சு. அதனால அந்த ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ முதல்ல மதுரையில இருந்து கிளம்பி வந்து நேரடியா சென்னைக்கு வந்து அவர் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் திரையில பார்க்கும்போது இவரை நம்ம விட்டுட்டோமே, இவர் நம்ம பேனர்ல இவரை ஒரு படம் பண்ணாம விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது இருந்தது. அப்பாவுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்ககிட்ட? இல்ல அப்படி கிடையாது. எப்படின்னா எது அமைப்புன்னு இருக்கு தம்பி, இது வந்து இவங்களோட சேர்ந்து நம்ம படம் பண்ணணும்னு இருந்தா அது நடந்தே தீரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவருக்கும் நமக்கும் தொழில் ரீதியாக இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நட்பு ரீதியாக நல்ல நண்பராக அப்பாவோட தொடர்ந்து விஜயகாந்த் சார் பழகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு ஒரு 6 வருஷம் கழிச்சு என்னமோ என்னோட சிஸ்டர் மேரேஜ் நடந்துச்சு. அப்போ அம்மாவும் அப்பாவும் பத்திரிகை கொடுத்தாங்க விஜயகாந்த் சார் போய். அப்போ அவர் சொன்னார், அண்ணன் நான் எங்கேயோ வெளியூரில் ஷூட்டிங்கில் இருந்தார், நான் அந்த தேதியில் ஷூட்டிங் வெளியூரில் இருக்கேன்னே வர முடியாதுன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பாட்ட ரொம்ப ப்ளீஸிங்காக கொடுத்து அந்த பத்திரிக்கையை வாங்கிட்டாரு. அதாவது வந்து யாரையுமே மதித்து யாருக்குமே, அதாவது வந்து மற்றவங்க மனசு புண்பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர்கிட்ட முரட்டுத்தனம் இதெல்லாம் வந்து இயல்பாகவே இருக்கிற ஒரு விஷயம். அது என்னென்னா வெள்ளந்தியான மனசு, அதாவது முரட்டுத்தனமாக இருப்பார். நிறைய பேர் பார்த்தா அவர் முரட்டுத்தனமான ஆளுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வெள்ளந்தியான மனசு விஜயகாந்த் சாருக்கு. இன்னைக்கு நீங்கள் அதுக்கு ஒரு சாட்சியாக பார்த்தீங்கன்னா, அவர் இறந்ததுக்கு போன வருஷம் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ கூட்டம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது தமிழ்நாடுலேருந்து எல்லா இடத்துலேருந்து கூட்டம் வந்து ஜேன்னு விஜயகாந்த் சாருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சமாதி இருக்கிற இடம் வந்து விஜயகாந்த் கோயிலாகவே மாறிடுச்சு. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? முருகன் கோயில்னு பார்த்துருக்கோம், பிள்ளையார் கோயில்னு பார்த்துருக்கோம், விஜயகாந்த் கோயில் நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? மாறிடுச்சு. இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கும் வழிபட்டுட்டு இருக்காங்க, கடவுளை அவரை நினைக்கிறாங்க. அது காரணம் என்ன? அவர் செஞ்ச புண்ணியம், அவர் செஞ்ச தானம். இப்போ அடுத்தடுத்து அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் கிடைச்சதா? ஏன்னா நீங்களும் அடுத்தடுத்து வளர்ந்து வந்துட்டு இருந்தீங்க. விஜயகாந்த் சார் அவர்கள் வேற ஒரு லெவலில் அவர் போயிட்டு இருக்கிறாரு, அவர் நடிகருங்கிற ஒரு மாபெரும் கலைஞருங்கிறதுல அந்த வாய்ப்புகள் எப்படி இருந்தது உங்களுக்கும் அவருக்கும்? ஆமாம், விஜயகாந்த் சாரை வச்சு ஒரு படம் பண்ணாமல் போயிட்டோமே நம்ம பேனரில் அப்படிங்கிறது எனக்கு இன்றைய லெவலில் கூட வருத்தம் தான். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நடந்துருந்துச்சுன்னா பெரிய வெற்றி படமாக கூட அமைஞ்சிருக்கலாம். ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தினால நடக்காமல் போச்சு. அது எனக்கு இன்னைய அளவுக்கும் வருத்தம் தான். அப்பாவுக்கு அப்படி ஒரு வருத்தம் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அப்படி ஒரு வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜயகாந்த் சாரோட படங்கள் எல்லா படங்களுமே நல்ல படங்களாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமர்ஷியலும் இருக்கும், ஃபைட்டும் இருக்கும், பாட்டும் இருக்கும், எல்லாம் இருக்கும்.
கலந்துருக்கும், ஒரு கலவையாக இருக்கும். ஒரு மாதிரி படங்களை அவர் நடிக்க மாட்டார். நல்ல நல்ல படங்களாக நடித்ததுனால நான் விஜயகாந்த் சாரோட படங்களை வந்து ரொம்ப ரசித்து போய் தியேட்டரில் பார்ப்பேன். அந்த காலத்தில் எங்கே அந்த ஓடிடிலாம் இருந்துச்சு, தியேட்டரில் போய் கூட்டத்தோட கூட்டமாக அவருடைய படங்களை நிறையா படங்களை ரசித்து பார்த்துருக்கேன். அதுவும் என்னுடைய காலேஜ் டேஸ்லாம் நிறையா விஜயகாந்த் சார் படங்கள் பார்த்துருக்கேன். அந்த காலேஜ் டேஸில் தான் ஏகப்பட்ட படங்கள் அவருடைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். நம்ம வீட்டுக்கு வாய்ப்பு தேடி வந்த ஒருத்தர் ஒரு மாபெரும் கலைஞராக வளர்ந்து வர்றாரு, உலகமே வியக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவராக ஒரு நடிகராக வந்து உருவாகிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அப்பா அதை நினைச்சு உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்படி ஒன்றும் பர்டிகுலராக சொன்னதில்லை. அப்பா வந்து ஆனா அவரை வச்சு படம் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் மட்டும் இருந்திருக்கு. ஆமாம் ஆமாம். அவரோட இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை வந்து எப்பவுமே நான் வந்து திரையிலையும் சரி வெளியில எங்க பார்க்கும்போதும் சரி நான் ரொம்ப கண் கொட்டாம அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவர் அப்படி ரசிச்சுட்டே இருப்பேன். ஆமா, அது வந்து விஜயகாந்த் சார் வந்து ரொம்ப மேன்லியா இருப்பாரு, ரொம்ப அழகா இருப்பார். சொல்ல போனா சில ஆர்டிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு இயற்கையாகவே பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் ரஜினிகாந்த் சார், அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் விஜயகாந்த் சார். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மம்முட்டியை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு வரிசையில் இப்போ வந்து சமீபத்தில் விஜய் சேதுபதியை ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் வந்து இயல்பாக, அதாவது வந்து மக்களோட மக்களாக ரசிக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க. அதாவது அவங்கக்கிட்ட போலித்தனம் இருக்காது, அவங்கக்கிட்ட இப்போ ரஜினி சட்டை இருக்காது, மம்முட்டி சட்டை இருக்காது. இந்த மாதிரி உள்ள ஆர்டிஸ்ட் விஜயகாந்த் சாரும் அது மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து சினிமாவில் கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை எங்கேயாவது திரையில் பார்க்கும்போது கூட ஒரு பிரமிப்போடு தான் நம்ம பார்ப்போம். அந்த பிரமிப்பு எப்போவுமே எனக்கு விஜயகாந்த் சார் மேலே இருந்திருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் முழுக்கிய ஒரு நிகழ்வுனா அது திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தான். உங்களுக்கு எப்படி இருந்தது பர்சனலாக? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போதே நான் ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். அதாவது ஒரு 4-5 வருஷமாகவே உடம்பு முடியாமல் இருந்தார். அதாவது சில கேரக்டர்ஸ் எல்லாரையும் நம்ம சொல்லிட முடியாது. அப்படி ஒரு கம்பீரமாக, அப்படி வந்து எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய, ஏதாவது பிரச்சனைனா அது கூட இருக்கிற நடிகர்களுக்கு யூனிட்டில் அதிலெல்லாம் ஏதாவது பிரச்சனைனா உடனே இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். ஒரு இன்ஸ்டன்ட் கூட நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஏதோ ஒரு படத்துக்கு எனக்கு சரியாக தெரில, ஏதோ ஒரு படத்துக்கு ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது சில காரணங்கள்னால வந்து ட்ரெயின் ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக இருந்துருச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பசின்னு உடனடியாக ஃபுட்டு தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ட்ரெயினையே வந்து ஒரு ஸ்டேஷன் வந்தோடனே நிறுத்தி விஜயகாந்த் சார் இறங்கி போய் எல்லாருக்கும் என்னென்ன இருக்கோ அந்த கடை வெளியில் போனோன்னு எல்லா வேட்டியை மடித்து கட்டிட்டு அவரே போயிருக்காரு. போய் இந்த கடையில் என்ன இருக்குது, என்ன இருக்குப்பா, தயிர் சாதமா, பாசலா இருக்குது, தக்காளி சாதமா, பிரியாணியா, புளி சாதமா, எல்லாத்தையும் கொடுங்கப்பான்னு வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக இவரே போய் இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் எந்த நடிகனும் பண்ண மாட்டான் சார், எந்த நடிகனும் பண்ண மாட்டான். அதாவது வந்து முதல்ல ட்ரெயின் விட்டு இறங்கியே போக மாட்டான். அப்படி வந்து அதாவது இயல்பா மக்களோட மக்களா வாழ்ந்த தலைவன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம விஜயகாந்தை. அப்படி ஒரு தலைவன் தான் விஜயகாந்த். நிச்சயமா சார். அவர் இறப்புக்கு பிறகு அவருடைய நினைவிடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாருடைய தொடர்பு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? இல்லை, குடும்பத்தில் உள்ளவங்க தொடர்புலாம் எனக்கு கிடையாது. ஆனால் வந்து இறப்பு அன்னைக்கு நான் வந்து விஜயகாந்த் சாரை பார்க்கணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன். ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே போக முடியல. அது வந்து வேற மாதிரி ஒரு கூட்டமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அந்த கோயம்பேடு மார்க்கெட்டு அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக வந்து ஒரு ஆள் கூட போகாத அளவுக்கு சம்பிச்சு போச்சு. அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு சாரோடைய இதுக்கு. என்னால் அதுக்கு போக முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து விஜயகாந்த் சாருடைய சமாதிக்கு போய் மரியாதை பண்ணிட்டு வந்தேன். அதாவது வந்து இப்படி ஒரு நல்ல மனிதர் இங்கே உறங்குகிறார் அப்படின்னு என் மனசில் தோணுச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கும் அவர் சிம்பிளாகவே அந்த இடத்துல இருக்கார். அவரோட இடத்த அது வந்து யாருமே ஆக்குபை பண்ண முடியாத ஒரு இடம். அந்த அளவுக்கு ஒரு உயரத்தில் போய் கம்பீரமாக உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட இடத்த அவருடைய மகன் சண்முக பாண்டியன் பிடிப்பார் சினிமா துறையில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அவங்களுக்கு? நிச்சயமாக பிடிப்பார், நிச்சயமாக பிடிக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்தவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். நிச்சயமா சார். நேரத்துக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.